فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور وكان بالمؤمنين رحيما تحيتهم يوم يلقونه سلام وأعد لهم أجرا كريما صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم الكلمة الطيبة صدقة أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك مولانا لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலாவின் பெயர் நாமம் கொண்டு ஆரம்பித்தவனாக அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலா வந்திருந்த கண்மணி முஸ்தபா ரசூலே அக்ரம் சையதுனா மௌலானா முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளையார்கள் தோழர்கள் மற்றும் அவர்களை அன்று தொட்டு இன்று வரைக்கும் நேசித்து வாழக்கூடிய எல்லா மோமின்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹும் அவருடைய தூதரும் அவைகளை ஏற்று நடக்குமாறு கட்டளையிட்டார்களோ அவைகளை உங்களால் இயன்றளவு ஏற்று நடந்து கொள்ளுமாறும் எவைகளை தவிர்த்து கொள்ளுமாறு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் முதற்கண் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நன்மைகளை அறுவடை செய்யக்கூடிய நல்ல காலம் எங்களை தொட்டு வந்து கொண்டிருக்கின்றது. ஷாபானுடைய மாதத்திலே இருக்கின்றோம். இந்த ஷாபானுடைய மாதம் மிக சங்கை பொருந்திய ஒரு மாதம். ரமதானுக்கு ஒரு முகவுரையாக, ரமதானை வரவேற்கக்கூடியதாக இந்த ரமதானுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் இந்த ஷாபானுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஷாபானிலே மக்கள் மறதி கட்டி இருந்துவிட வேண்டாம் என்று உணர்வூட்டுவார்கள், சொல்லுவார்கள். ரஜபுக்கும் ரமதானுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறது, இதிலே நன்மைகள் அல்லாஹ்விடத்திலே அதிகம் உயர்த்தப்படுகிறது, உங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது, நீங்கள் இதிலே நல்ல மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் பைஹக்கியிலே பதிவாகி இருக்கிறது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்கிறார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வீட்டிலே என்னுடன் இருந்தார்கள். இரவிலே நான் எழுந்து பார்க்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை என்னுடைய பக்கத்திலே காணவில்லை. அவர்கள் எங்கு சென்றிருப்பார்கள் என்று அவர்களை தேடி நான் இரவிலே வெளியேறி சென்ற போது ஜன்னத்துல் பக்கீஇலே அவர்கள் இருப்பதை கண்டேன். அவர்கள் அல்லாஹ்வை நோக்கியவர்களாக, அல்லாஹ்வை முன்னோக்கியவர்களாக, அல்லாஹ்வின் பால் திரும்பியவர்களாக துஆ பிரார்த்தனையில் ஈடுபட்டிருப்பதை நான் கண்டேன். நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இந்த நேரத்தில் என்ன நிலைமை என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் உங்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு, அதாவது உங்களுடைய நேரத்திலே உங்களை விட்டுவிட்டு வேறு மனைவிகளிடத்திலே சென்று விட்டு என்று நீங்கள் நினைத்தீர்களா? இல்லை ஆயிஷா, இன்றைய நாள் என்னென்று உங்களுக்கு தெரியாதா? இதுதான் ஷாபான் மாதத்துடைய 15வது இரவு, அதாவது நாம் எல்லாம் சொல்லுவோமே பராத்துடைய இரவு என்று. இந்த இரவுல அல்லாஹு தஆலா கல் கோத்திரத்துடைய மந்தைகளுடைய மேனியிலே இருக்கக்கூடிய ரோமங்களுடைய அளவுக்கு அல்லாஹு தஆலா மனிதர்களை நரகை விட்டு விடுதலை செய்கிறார். அதனால் இன்றைய இரவுல நீங்க அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க. இன்றைய இரவுல அல்லாஹ் யாரை தெரியுமா மன்னிக்க மாட்டார்? முஷாஹின், உள்ளத்துல குரோதங்களை வளர்த்துக் கொண்டு பிறருக்கு அநியாயத்தை நினைத்துக் கொண்டு கோபதாபங்களில் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறானே, அப்படியானவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். இரண்டாவது முஷ்ரிக்கு,
அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார், மற்ற அத்தனை பேர்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். நாங்கள் இந்த நேரத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். இந்த ஹதீஸ் பைஹக்கியிலே பதிவாகி இருக்கிறது, தபரானியிலே பதிவாகி இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் அறிஞர்கள் சொல்லுவார்கள், பராத்துடைய இரவு இருக்கிறது, ஷாபானுடைய 15வது இரவு நல்ல மக்கள் நாள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள் தன்னுடைய உம்முவிலே, வெள்ளிக்கிழமையுடைய இரவு, ரஜபுடைய ஆரம்பத்தினம் அதனுடைய இரவு, ஷாபானுடைய 15வது தினத்துடைய இரவு, அதே போல 2 பெருநாட்களுடைய இரவு, இந்த 5 இரவுகளும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மிக உகந்த இரவாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் எங்களுக்கு அடிப்படையான நம்பிக்கையாளர்கள் மூலமாக வந்த செய்தி என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் தான் அன்றைய நாள்ல மக்கள் நோன்பு பிடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை குர்ஆன்ல ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, இதை நாங்கள் சங்கையான பரக்கத்தான ஒரு இரவிலே வைத்தோம், இறக்கி வைத்தோம். அந்த இரவில் தான் ஒரு மனிதனுடைய எல்லா விடயங்களும் தீர்மானிக்கப்படுகிறது என்ற வசனத்துக்கு அதிகமான அறிஞர்கள் அது லைலத்துல் கத்ருடைய இரவு என்று சொன்னார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் அது ஷாபானுடைய 15வது இரவு என்றும் சொல்லி இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி இருக்கும் போது அந்த இரவாக இருந்தால் அறிஞர்கள் 2 ஹதீஸையும் 2 விளக்கத்தையும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஒரு மனிதனுடைய எல்லா விடயங்களும் லவ்ஹுல் மஹ்பூஸிலே தீர்மானிக்கப்படுவது அது பராத்துடைய இரவில் தான். அது முதல் வானத்துக்கு இறக்கப்படுவது லைலத்துல் கத்ருடைய இரவில் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் பராத்துடைய இரவிலே லவ்ஹுல் மஹ்பூஸிலே அது பதிவேற்றம் செய்யப்பட்டு அது பூமிக்கு இறக்கப்படுவது லைலத்துல் கத்ருடைய இரவில் என்று சொல்கிறார்கள். இப்படி அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து ரீதியான சில வேறுபாடுகள் இருந்தாலும் அன்றைய இரவை பற்றிய கருத்துகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அறிஞர்கள் சொல்லி காண்பிப்பார்கள், அன்றைய பகல்ல நோன்பு பிடிப்பது சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடித்ததாகவும் சில ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. அவர்கள் நின்று வணங்கினதாகவும் ஹதீஸ்கள்ல வந்திருக்குது. அதுல பித்அத் கிடையாது, மார்க்கத்துல இல்லாத ஒன்று அல்ல. அதை செஞ்சா யாரும் நரகத்துக்கு போய்விட மாட்டார்கள். இது பித்அத் என்ற பெயர்ல எத்தனை விடயங்கள் மனிதர்களை மார்க்கத்தை விட்டு தூரமாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மார்க்கத்துல ஒரு விஷயம் ஒரு விழிப்புணர்ச்சி ஊட்டப்படுவது என்றால் அந்த விழிப்புணர்ச்சியின் மூலமாக நலவுகள் தான் பகரமாக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு நியதி இருக்கிறது இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள்ல. ஒன்று இல்லை என்றால் அந்த இடத்துக்கு எது இருக்குது என்பதை நாங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்க, மையத்தை தூக்கிட்டு போறோம், ஹதீஸ் வருது, ஜனாசாவை தூக்கிட்டு போகும்போது வாய் மூடி மௌனித்து செல்ல வேண்டும், எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. அறிஞர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விடயங்களை தவிர பொருத்தமான விஷயங்களை பேசலாம். என்ன பொருத்தமான விஷயம்? அல்லாஹ்வுக்கு இந்த பூமியிலே பொருத்தமான வார்த்தை ஷஹாதா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது. இது சொல்லலாம். ஒரு கூட்டம் வந்தாங்க பின்னால, இது பித்அத் என்று சொல்லி அதை இல்லாமலாக்கினால் அதுக்கு பகரமாக ஒரு நலவை காட்டணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ பேசினால் நல்லதை பேசு, இல்லாட்டி மௌனமாக இரு. மௌனமாக இருக்க இல்லாட்டி நல்லவங்க பேச வைக்கணும். இது இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபல் யகுல் கைரன் அவில் யஸ்முத், பேசினா நல்லதை பேசு, இல்லாட்டி மௌனமாக இரு. நல்லவர்களான நல்லடியார்கள் என்ன சொன்னாங்க? மையத்தை சுமந்து கொண்டு போகும்போது உனக்கு பேசாம வைக்கலவா, கலிமா ஓது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, திக்ர் செய், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்து. பாவத்தை பேசிட்டு இல்ல இல்ல ஒன்றுமே பேசப்படாத நிப்பாட்டிட்டு இன்றைய பாருங்க, நிப்பாட்டப்பட்ட இடங்கள்ல ஒன்றுமே செய்யப்படாத ஊர் மலர பேசிட்டு போறது நடக்குதா இல்லையா? ஏதாவது ஒன்று பேசிக்கொண்டுதான் மனிதன் போறார். ஒருத்த சொல்ற, நான் ஒன்றுமே பேச மாட்டேன், நலவையும் பேச மாட்டேன், கெடுதலையும் பேச மாட்டேன்னா நீ அமைதியா போ, அது ஒரு தவறு கிடையாது.
மற்ற விடயங்களை பேசாம ஒரு தடுக்கிறதுக்கு இயலும் என்றால் தடுத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் மார்க்கெட்ல இன்னொரு அனுமதி இருக்குது, நல்லவன் பேசு. இப்படித்தான் மார்க்கெட்ல சீர்திருத்தங்கள் உருவாக வேண்டும். பாருங்க, நிறைய பிரச்சனைகள் ஒரு கடல்ல வந்துச்சு. கல்யாண சாப்பாடு தின்னப்படாது, பொருட்டு சாப்பாடு. சரி, அப்படி என்ன அடுத்த கட்டம் சொன்ன அவங்களே இன்னைக்கு ஏதோ ஒரு பேர்ல சாப்பாடு, சும்மா சாப்பாடு, நிக்காவுடைய சாப்பாடு பிதாத்தான், அதை தின்னா நரகத்து போயிடும். பிதாத்தான் அப்படித்தான் அவனோட கருத்து. ஆனால் சும்மா சாப்பாடு கொடுக்கிறாங்க. இந்த அதையும் தாண்டி விசிட்டிங்கள் ஒரு கிழமைக்கு மனுஷனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சாப்பாடுகள் கூட ஒருவருக்கு இதை தொடர்ந்து செய்ய முடியாத இக்கட்டான நிலைகள் வரக்கூடிய அளவுக்கு இந்த பங்கன்கள் அதிகமா போனது தடுக்க வந்தவங்க கட்டவிழ்த்து விட்ட நிலை ஆகி போயிருக்கிறதா இல்லையா? பொண்ணோட சாப்பாடு சாப்பாடப்படாது என்றாங்க, பொண்ணு ஊட்ட எழுதி வாங்குறாங்க, அவரோட சொத்துக்களை பிளந்தெடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எங்கிருந்து ஆதாரங்கள் வந்தது என்பதையும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை ஏன் சொல்றேன் என்றால், மார்க்கெட்ல அறிஞர்கள், அறிவாளிகள், இறை நேசர்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது அது மார்க்கத்துக்கு உட்பட்ட அமைப்பிலே ஒரு கட்டுக்கோப்போடு வைப்பார்கள். அது தகர்க்கப்பட்டால் அவைகள் வித்யார்த்த என்ற பெயர்ல, நோதனங்கள் என்ற பெயர்ல அறிஞர்கள் அல்லாத கண்டவர்கள் அதை தகர்த்து உடைத்து விட்டால் கட்டவிழ்க்கப்பட்டு ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுவிடும். அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். இந்த நிறைய நிக்காய்களை பாருங்க, வீண் விரயங்கள் என்று சொல்லலாம், அல்லது மனிதன் அவனால் இயலாத நிலைக்கு போகும் அளவுக்கு சில கட்டுக்கோப்புகளுக்குள்ள உட்படுகிறான். அவன் செய்தால் நாம் அது போல செய்யணும் என்று கடன்பட்டு செய்தவர்கள் எத்தனை பேர்? ஆடம்பரம், மிதமிஞ்சிய ஆடம்பரங்களால தாங்கிக் கொள்ள முடியாத சூழலுக்கு மாற்றிக் கொள்றாங்க. சமூகத்தில் எல்லாரும் செய்தாங்க, இல்லாட்டி கேவலமாகி போயிடும் என்ற நிலைமை ஏற்பட்டு மனிதர்கள் அதில் தள்ளப்படுகிற சூழல் ஒன்றில் இருந்தது 9க்கு மாறுகிறது. அப்ப தாவாக்கள் ஒரு மனிதனை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பக்கூடியதாக அமையும். இன்னைக்கு பித்அத் என்ற பெயர்ல ஊர்கள்ல இருந்த எத்தனை நலவுகள் அளிக்கப்பட்டு விட்டது, ஔராதுகள் அளிக்கப்பட்டு விட்டது, அல்லாஹ்வுடைய திக்ருகள் அளிக்கப்பட்டு விட்டது. தொழுகைகள் பேணுதல் இல்லாத நிலை. பள்ளிவாயில் ஒரு பக்தி இருந்துச்சு, பள்ளிவாயில் என்றால் ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு பயம் இருந்துச்சு. எப்படியும் போலாம், எப்படியும் தொழலாம். வெறுமா அடிச்சு டீஷர்ட்டை போட்டு வந்து பள்ளிக்குள்ள தொழுறாங்க. ருக்குவுக்கு போகல அவன் ஔரத்து வெளிப்படுது, தொழுகை பார்த்து. இந்த கட்டுக்கோப்பெல்லாம் அன்றைய காலத்துல ஈக்கல்ல எப்படியும் முடுக்கலாம் என்ற நிலைகள் இன்றைய சில மிம்பர்கள் சோசியல் மீடியாக்கள்ல வருது. தொப்பியும் இல்லை, அழகான ஆடைகளும் இல்லை, நாஸ்திகர்கள் உடுக்கக்கூடிய ஆடைகள், மேற்கத்தியருடைய ஆடைகள். ஏதாவது மறைச்சுக்கிட்டா சரி என்ற வார்த்தை பிரயோகம் வந்ததின் காரணமாக அறிஞர்கள் அப்படி சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், பள்ளி வாயில்கள்ல உங்களுடைய அலங்காரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்வாங்க, துர்வாடையோட வரமாட்டாங்க. தொழுகைக்கு வரும்போது மலாய்க்காவர்கள் நோவினை பெறுவார்கள், அதனால துர்வாடையோடு வரவானாம் என்று சொன்னாங்க. வெங்காயத்தை சாப்பிட்டவர்கள், பூண்டை சாப்பிட்டவர்கள் அதனுடைய வாடையுடன் பள்ளிக்கு நெருங்காதீர்கள் என்றாங்க. இன்றைக்கு எல்லாம் போயிடுச்சு. என்ன காரணம்? நவீனம். என்ன காரணம்? புது சிந்தனை. கண்டவர்கள் எல்லாம் ஹதீதுகள்ல கையடித்தது, அறிஞர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் போனது, இஸ்லாமிய கட்டுக்கோப்பு இழந்து போனது. கண்ணியத்துக்குள் அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால் அறிஞர்கள் நல்ல காலங்கள் வரும்போது அதற்குரிய ஆதாபுகள், ஒழுக்கங்கள் இருக்கும். இஸ்லாத்துல ஒழுக்கம் என்று ஒன்று இருக்குது, அமல் என்று ஒன்று இருக்குது, ஒழுக்கம் என்று ஒன்று இருக்குது. குர்ஆன்ல தொழுங்க என்று சொல்லப்பட்டிருக்கும், ஒழுக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுப்பாங்க. தொழுகைக்கு போகும்போது விரைந்து நீங்க வேகமாக செல்லாதீங்க, அமைதியாக போங்க. இதை சொல்ற பாக்கசன நேரத்துல பாருங்க, ரமதானுடைய காலத்துல இந்த பிரச்சனை வரும். நோன்பு திறக்க கிட்டவாகி பதறிக்கொண்டு மோட்டார் சைக்கிள்கள் ஊர்கள் எப்படி போகும், எத்தனை பேர் சாபத்துக்கு ஆளாகணும், அல்லது தொழுகைக்கு நாங்க சென்று பிச்சு பிள்ளைக்கு போவாங்க. ரோட்டுகள் எத்தனை ஆக்சிஜன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி அல்ல, அமைதியாக போங்க, மெதுவாக போங்க, கிடைத்த ரக்காத்தை அடைஞ்சு கொள்ளுங்க.
கணியத்துக்குரியவர்களே, அதபு எல்லாத்துலயும். நோன்புல அதபு. இன்னைக்கு என்னென்ன ஃபத்வாக்கள் வருது பாருங்க. ஃபத்வாக்கள் அதபு இல்லாம கொடுக்கப்படுது. நோன்பு முடிச்சு கொண்டு உடல்ல ஈடுபட்டால் பெரும் தவறு. நோன்பு விட்டுட்டு ஈடுபடுங்க. இந்த ஃபத்வாக்கள் நவீன கால அதபு கெட்ட ஆட்களால் வெளியானது எங்கள் சமூகத்தில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அதபு. மார்க்கத்தை படிக்கும் போது கால் மடித்து படிக்கணும் என்றாங்களே, அந்த உலமாக்கள் கற்றுக் கொடுத்த ஷேகுமார்கள் அவங்க உத்தரவு கொடுக்கணும். நீ மார்க்க சொல்லது தகுதியான வந்தால், நீ மக்களை நேர்வழிப்படுத்த தகுதியான வந்தால் அதை மிச்சம் கவனிச்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு அப்படி எல்லாம் இல்லை. இன்டர்நெட்ல படிக்கிறாங்க. ஓபன் யூனிவர்சிட்டி. யார்கிட்ட யாரு கற்றுக்கொள்கின்ற ஒரு வரைவிலக்கணம் இல்லாம, ஒரு நியதி இல்லாம இன்று ஃபத்வாக்கள் தாறுமாறாக வீசப்படுகிறது. இதனால சமூகத்துல இருக்கிற கட்டுக்கோப்பு இல்லாம போயிடும். சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த பக்குவம் இல்லாம போயிடும். மார்க்கம் என்பது வெறுமனே ஏதோ ஒரு கணக்கில்லாத ஒரு பொருளாக மாறி இன்று துன்யா ஒரு மனிதனுடைய முதன்மை தேட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பராத்து ரொட்டி பித்அத் என்பாங்க. ரொட்டியை கொண்டு நோக்கம் என்ன? அன்றைய காலங்கள் ஒரு மனிதன் பசி தீர்க்கப்படும். நாங்க வெறுமனே ஒரு காரியத்துல மட்டும் தங்கி நின்று விடக் கூடாது. யதார்த்தம் என்ன? ஒரு மனிதனுக்கு உணவளிக்கிறது, பக்கத்தில் உள்ளவர்களுக்கு, குடும்பங்களுக்கு உணவளிக்கிறது. ரொட்டி இப்போ நடைமுறையில ஆக சொற்பமான ஒன்றா பொறுமதியானதை கொடுங்க. அது தர்மத்தை அடியோட இல்லாமல் ஆக்கிற ஃபத்வாக்களை சமூகத்துல போடாதீங்க. அப்படி ஒரு தர்மம் என்ற சமூகத்துல இருந்துச்சு. தர்மம் ஒரு மனிதனுடைய கலாக்கதிரை மாற்றும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தர்மம் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, நோய்கள் குணமாகுது. அந்த தர்மத்தை உனக்கு ரொட்டி பிடிக்காதா, நீ பிரியாணியை காட்டிக் கொடு. அடியோடு தர்மத்தை இல்லாமலாக்காத விஜயத்தை விட்டால் சமூகத்துல இருந்த அந்த ஒற்றுமை, ஒருத்தருக்கொருத்தர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த நலவு, பராத்து ரொட்டிய ஹராமிட்டு இன்றைக்கு எத்தனை பேர் பொருள் போட்டுட்டு அடுத்தவன அநியாயத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. பொய்யை சொல்லி சம்பாதிக்கிறாங்க, ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க. இதை பத்தி எல்லாம் ஃபத்வாக்களோ அவங்களோட அந்த ஆக்ரோஷங்களோ வெளிப்படாது. பராத்து வந்துட்டா ரொட்டியை பத்தி ஃபத்வா வந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேரை தள்ளாட வச்சு கொண்டிருக்கிற காலம், வியாபாரங்கள்ல திட்டமிட்டு சதி செய்யக்கூடிய காலம், ஏமாற்று, கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு கொடுக்காம இழுத்தடிக்கிறது, ஒரு மனிதன் முதல்ல அப்படியே விழுங்குவது, வியாபாரங்கள் வீழ்ந்திருக்கும் போது இரத்தம் குடிப்பது போன்று கொண்டெடுத்து குறைய அந்த சூழலை ஆக்கிக் கொள்வது, இவைகளை பற்றிய விழிப்புணர்வுகள் கொடுக்கப்பட வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று ஏதோ ஒரு மார்க்க விடயங்களை, சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்லிணக்கமான விடயங்களை கேவலமாக நையாண்டித்தனமாக சுட்டி காட்டக்கூடிய தாவாக்கள் இருப்பதே ஒழிய மனிதர்களுக்கு மத்தியில் நலவை உருவாக்கக்கூடிய, மனிதர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய, மனிதர்களுக்கு மத்தியில் பரஸ்பர உறவை உருவாக்கக்கூடிய, ஒரு மனிதனுக்கு பேசுவதற்கு கேவலமான வார்த்தைகளோ ஊறு புறாய்களோ தன்னுடைய நாவை ஏற்படுத்தி விடாமல் அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் திருப்பக்கூடிய ஃபத்வாக்கள் தான் இந்த சமூகத்தை சீர் செய்யும். கண்ணியத்துக்குரியவர்களே, பாருங்க, இந்த நவீன காலமாகத்தான் இப்படியான விஷயங்கள் முன்னோர்கள் நூற்றாண்டு காலமாக ஒரு சமூகத்தை ஒரு கட்டுக்கோப்புல வைத்திருந்தார்கள் அல்லவா? இப்படியான விடயங்கள் பல நூற்றாண்டு காலமாக இந்த சமூகத்தில் வலம் வருது. என்ன காரணம்? அதை ஆர்வமூட்டிய, அதற்காக வேண்டி தாவா செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய பக்தி உடையவர்களாக, இறை அச்சமுடையவர்களாக, சமூகத்துக்கு நலவு செய்ய வேண்டும் என்ற அர்ப்பணிப்போடு வாழ்ந்தவர்கள். அவங்க அந்த கிதாபுகள் இவைகள் எழுதி வச்சாங்க. அதனாலதான் நூற்றாண்டு காலமாக அவருடைய வார்த்தைகள் சமூகத்துல செயல்படுத்தப்பட்டு மக்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, அப்படி இல்லாம சமூகத்துல இருக்கிற இவைகளை மாற்ற வேண்டும் என்ற முயற்சியோடு, சமூகத்துல இருக்கக்கூடிய சில நலவுகளை கேவலப்படுத்தும் என்ற முயற்சியோடு களமிறங்கினவர்கள் சமூகத்துல எதையும் சாதிக்கல, தாண்டோடித்தனங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. குடும்பங்கள்ல பிரச்சனைகளை, ஒரு சாப்பாடு சாப்பிடக்கூடாது என்ற பேர்ல இல்லாத பொல்லாத பல சாப்பாடுகளை உருவாக்கின. ஊரு கட்டுக்கோப்போ
குடும்ப கட்டுக்கோப்போ சமூக கட்டுக்கோப்போ எதுவும் இல்லாம கண்டவர்கள் நினைத்தவாறு நடக்கக்கூடிய சூழல் தான் இன்று பல தாவாக்களின் மூலமாக சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்ற கசப்பான உண்மையை நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனால் முஸ்லிம்கள் ஜெயம் பெறுவது முன்னோர்கள் சென்ற நல்ல வழியில் செல்வதனால் தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், வமை யத்தபி கைர சபீலில் முஃமினீன், மூமின்களான நல்லோர்கள் சென்ற பாதை அல்லாததை யார் தேர்ந்தெடுக்கிறாரோ நுவல்லிஹி மா தவல்லா, அவனை நாங்கள் கைவிட்டு விடுவோம், நரகிலே நுழைவிப்போம் என்று அல்லாஹ் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித் தருவாயாக, குற்ற குறைகளை மன்னித் தருவாயாக, உனக்கு பொருத்தமான முறையில் வாழக்கூடிய பாக்கியை செய்வாயாக, நல்ல மக்களுக்கு எங்களை நசீபாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த ஷாபானிலே பரக்கத்து செய்து ரமதானை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியை செய்வாயாக. எந்த இழப்பும் அற்றவர்களாக, எந்த கஷ்டங்களும் அற்றவர்களாக, பேரிழப்புகள் எதுவும் வந்து விடாமல் ரமதானை எங்களுக்கு அடைந்து கொள்ள செய்வாயாக. நோய்களை குணப்படுத்துவாயாக. நல்ல மக்கள் செய்வதற்கு உடம்பிலே ஆரோக்கியத்தை தருவாயாக, உள்ளத்திலே நல்லெண்ணத்தை தருவாயாக, இதனுடைய ரூல்களை ஹயாத்தாக்கி விடுவாயாக, உள்ளங்களை ஹயாத்தாக்கி விடுவாயாக. உனக்கு பொருத்தமான அமல்களிலே எங்களை நசீபாக்கி விடுவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்ஷா வ பரா வ خلقல் மா வ ஸரா வ அப்தா குல்ல ஷை வ பரா லா யகீபு அன் பஸரிஹி தபீபுன் நம்லி ஃபில் லைலி இதா ஸரா வ லா يحجب عن علمه مثقال ذرة في الأرض ولا في السماء له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى ولا تجهر بالقول فإنه يعلم السر وأخفى الله لا إله إلا هو له الأسماء الحسنى خلق آدم وابتلاه ثم اتبعه فتاب عليه وهداه وبعث نوحا فصنع الفلك بأمر الله وجرى ونجى الخليل من النار فصار حرها بردا وسلاما عليه فاعتبروا بما جرى وآتى موسى 9 آيات بينات وما ادكر فرعون وما رأى وأيد عيسى ببينات تبهر الورى وأنزل الكتاب على سيدنا محمد فيه البينات والهدى أحمده على نعمه التي لا تزال تطرى وأصلي وأسلم على سيدنا محمد المبعوث في أم القرى وعلى صاحبه في الغار أبي بكر بلا مرى وعلى عمر الملهم في ريه وهو بنور الله يرى وعلى عثمان زوج ابنتيه ما كان حديدا افترى وعلى علي بحر العلوم واسط الشرى وعلى آله وصحبه الذين انتشر فضلهم في الورى وسلم تسليما كثيرا. أما بعد فاعلموا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله العظيم واتقوه. وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أقول قولي هذا فأستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. الحمد لله وكفى وصلاة وسلام على عباده الذين اصطفى وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبد الله ورسوله وصفيه من خلقه وخليله خير من وطي الحصى بنعله وابلغ متحدث في العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحيد. عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله العظيم واتقوه. وقال الله تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. عباد الله إن الله أمركم أمرا عظيما بدأ بنفسه تعظيما وثنى بالملائكة المسبحة بقدسه تكريما. وقال الله جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله
آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين إنك حميد مجيد وبارك اللهم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين إنك حميد مجيد وارض اللهم عن خلفائه الأربعة أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق وعن أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب وعن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان وعن أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب وعن سيدة نساء الجنة سيدتنا فاطمة الزهراء رضي الله عنها وعن ابنيها الكريمين الشريفين السيدين سيدنا حسن والحسين رضي الله عنهما وعن عمي نبيك سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما وعن سائر صحابة رسول الله كلهم أجمعين وعنا معهم وفيهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين والمنافقين يا رب العالمين. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تجعلنا من حطب النار. اللهم انصر الإسلام والمسلمين في فلسطين اللهم انصر الإسلام في كل بقاع الأرض يا رب العالمين. اللهم شتت شملهم اللهم فرق جمعهم اللهم أقل عددهم اللهم من يريد الإسلام والمسلمين شرا اللهم اجعل قيدهم في ظهورهم يا رب العالمين. عباد الله إن الله يأمركم بصلاة فاتوها وينهاكم عن صلاة فاجتنبوها يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهاكم عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم الجليل يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.